கலைஞர் ஃபோனில் பேசினா கூட அப்பா நின்று தான் பேசுவார். ஐயோ அவர் கடவுள் மாதிரி அவருக்கு அவர் இங்கே இருப்பார், அவர் அங்கே இருப்பார். ஆனால் அந்த மாதிரியான அவர் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் மரியாதை உடையவங்க. அவங்களாம் தான் பலம். அதனால ஆமாம் வந்ததுங்க. நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா மிஸ்ஸார் எல்லோரும் உள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ அழுத்தம். நாங்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. நாங்கள் பார்க்கவே இல்லை. ஒரு முதல் 3 மாதம் எங்களுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியாது. பார்க்க முடியாது. எங்கே இருக்காங்க, உயிரோடு வருவாங்களா போவாங்களான்னு கூட எங்களுக்கு தெரியாது. கூட்டு போனதோடு சரி. அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு எல்லாத்துக்கும் குடும்பத்துக்கும் அழுத்தம் கொடுக்குறாங்க. உள்ளே இருக்கவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி கலைஞரை வந்து தலைமை பொறுப்புலேருந்து விலக சொல்லிட்டா அவங்க எல்லாத்தையும் வெளியே விட்டுடலாம் அப்படின்றாங்க. அல்லது திமுகவுக்கும் கலைஞருக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுங்கள், வெளியே விடுறேன். நாங்கள் முடியவே முடியாண்டான். உள்ளே இருந்து அப்போ எல்லோரும் வந்து ஒரு முடிவெடுத்தாங்க. அதில் அப்பா எல்லாருமே இருந்து இங்கேயே நமக்கு இறுதி காலம் முடிஞ்சாலும் சரி, வந்தாலும் சரி, ஜெயிலேயே இறந்து போனாலும் சரி, எந்த காலத்தையும் கலைஞரை விட்டு வெளியே வரக்கூடாது. அவர் தான் கட்சியினுடைய தலைவர், கலைஞர் தான். இதனால் என்ன கடைசி வரை நம்மளுடைய வாழ்க்கை ஜெயிலே முடிஞ்சாலும் பரவாயில்லன்ற முடிவை எடுத்து ஒரு குழுவாக கூடி முடிவு எடுத்து கலைஞர் தான் இருந்தாங்க. அப்போ வீரபாண்டியார் சேலம் ஜெயிலேருந்து அங்கே வந்திருந்தார். மறைந்த எஸ்எஸ் தென்னரசு இருந்தாங்க. அப்படி நிறைய தலைவர்கள் உள்ள வந்து இருந்தாங்க. நிறைய பேர் வெளியே போனாங்க. எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட ஒரு கலைஞருக்கு மேலே ஒரு பக்தியாக இருந்ததுனால அம்மா அவங்க சொன்னாங்க, தலைவர் சொன்னார்னா நீ வந்து அவர் உன்னை கூப்பிட்டு சொன்னார்னா நீ பொது வாழ்க்கைக்கு வந்துடுன்னு சொன்னாங்க.